இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா EZVIZ வைஃபை கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த EZVIZ வைஃபை கேமராவை எப்படி கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதேமாரி இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வரும். இதில் இந்த C1Cங்கிற மாடல் வந்து 2 மெகா பிக்சல், இதில் 1 மெகா பிக்சல் மாடலும் இருக்குது. இப்போ நம்ம 2 மெகா பிக்சல் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த C1Cங்கிற மாடல் வந்து அடாப்டர் வராது, இண்டோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். இது ரொட்டேட் ஆகுது, ஃபிக்ஸ்டு மாடல் தான் இது. இது வந்து இண்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டோருக்கு யூஸ் பண்ணுறது தான். இது ரொட்டேட் ஆகும். இதில் வந்து அடாப்டர் வந்துடும். இந்த மாடல் வந்து அவுட்டோர் மாடலு, இதுலேயும் வந்து அடாப்டர் வந்துடும். இந்த மூணுலேயுமே காமனாக என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மூணுலேயுமே வந்து இந்த மோஷன் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த மூணுலேயுமே வந்து 2A டேக் கொடுத்துருப்பாங்க. 2A டேக்னா அப்படின்னா நீங்கள் கேமராட்ட பேசுகிறது வந்து மொபைலில் கேட்கும், மொபைலில் நீங்கள் பேசுகிறது வந்து கேமராவில் கேட்கும். எப்படின்னா இதில் வந்து மைக்கும் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கரும் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணுலேயுமே வந்து அச்சடா 265 கம்ப்ரஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா இந்த கம்ப்ரஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டோரேஜஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். இது மூணுலேயுமே வந்து மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். இந்த மாடலில் வந்து 256 GB மெமரி கார்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த C1C இண்டோர் மாடல் இருக்குது இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து 256 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த ரொட்டேட் மாடலில் வந்து நம்ம 128 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இது இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 மாடலையுமே கான்ஃபிகரேஷன் வந்து சேம் தான். இப்போ நம்ம வந்து இந்த ரொட்டேட் மாடலில் பார்க்கலாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரொட்டேட் கேமரா ஒன்று இருக்குது. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பவருக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங்கான அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. USB பவர் கொடுக்கறதுக்காக கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இதை வந்து நம்ம மொபைலில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சர்வலன்ஸ் மெமரி கார்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் அது வந்து 32 GB - 128 GB வரைக்கும் இருக்குது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கோங்க. நான் இப்போ ஒரு 64 GB மெமரி கார்டு எடுத்திருக்கேன். அதேமாரி நீங்கள் இன்டர்நெட்டுக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்பாட்டோ இல்லை காஃபோ ஏதோ ஒரு வைஃபை இருக்க மாதிரி ஒரு இன்டர்நெட் இருக்க மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துக்கங்க. பேசிக்காக எதனா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கான்ஃபிகர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கேமராவுக்கு USB மூலிமா பவர் கொடுத்துருங்க. பவர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ரெட் லைட் எரியும். கேமரா அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகிட்டு இங்கே வந்து ரெட் லைட் எரியும். ரெட் லைட்டுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்தமாதிரி பிளிங்க் ஆச்சுன்னா தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்போ தான் ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகும். இதில் பாருங்கள், இந்த கேமரா இந்த பாலை வந்து மேலே தள்ளினீங்கன்னா இந்த ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணிட்டு நம்ம கேமரா ரீசெட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி மெமரி கார்டு போகிறதுன்னு காட்டுறேன். மெமரி கார்டில் வந்து சிப் இருக்கு இல்லையா, அது வந்து மேல் சைடு இருக்கணும். அதில் பாருங்கள் கட் இருக்கு இல்லையா, அந்த கட்டு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். மெமரி கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஜஸ்ட் அதை உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி மொபைல் ஆப்போட கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த EZVIZ மொபைல் ஆப்பை வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு EZVIZன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லோகோவோட ஒரு ஆப் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா கீழே பாருங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்டோ இருக்குன்னா அது மூலிமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் நேம் கொடுத்துக்கிறேன். ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லுது, இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கேட்குது, மெயில் ஐடி கொடுத்துடலாம். பாஸ்வேர்ட் நம்ம லாகின்காக பாஸ்வேர்ட் போடுறோம்.
உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். இங்கே வந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ண கேட்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணலை, என்ட்ரு ஹோம் பேஜ் கொடுத்துட்றேன். ஹோம் பேஜ் இதில் பாருங்கள் 2 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஆப்போட சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ஆப்போட டாப்பில் பாருங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ரெண்டில் எந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு காட்டும். அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனே கேமராஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வந்துருக்கும். இதில் டாப்பில் பாருங்கள் ஒரு எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் சீரியல் நம்பர் போட்டுட்டு இங்கே சீரியல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ QR கோடில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் எந்த கேமரா வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த கேமராவோட பின்னாடி பாருங்கள் QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கேமராவோட இமேஜ் காட்டும். அது கீழே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிவைஸ் இஸ் பவர் ஆனான்னு கேட்டிருக்கோம். பவர் கொடுத்துருக்கீங்களான்ட்டு அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுதான்னு கேட்கும். உங்கள் கேமராவில் அந்த ப்ளூ லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஃப்ளாஷ் ஆனால் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு நெட்வொர்க்கோட இந்த கேமரா கனெக்ட் பண்ணணும். நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வைஃபை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கீழே பாருங்கள் இந்த EZVIZ அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணி காட்டும், கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 100% கம்ப்ளீட் ஆகணும், அப்போ தான் ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகும். Connecting to Wi-Fi. நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த கேமராவையும் ஒரு சவுண்ட் வரும் பாருங்கள், கனெக்டிங் டு வைஃபைன்ட்டு. என்னென்ன ஸ்டேட்டஸோ உடனே அதை அப்டேட் Wi-Fi connected. வைஃபை கனெக்டட்னு ஒரு சவுண்ட் வந்துருக்கும் பாருங்கள். இப்போ Platform registration successful. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ சவுண்டு கொடுத்தது. Configuration complete. Welcome to EZVIZ. கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் நம்ம மொபைல்லையும் வந்துருச்சு, நம்மளுக்கு வியூவும் வந்துருச்சுங்க. நீங்கள் ஏதோ டைம் தப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே இதில் வந்து நீங்கள் டைம் ஜோன் செலக்ட் பண்ணிட்டு டைம் மாற்றிக்கலாம். இல்லை டேட் ஃபார்மேட் நீங்கள் மாற்றினாலும் இந்த டேட் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த கேமராவுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணதான் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க லிவிங் ரூமு, பெட்ரூம், இந்தமாரி ஏதாவதுன்னு. நான் இதில் வந்து லிவிங் ரூம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இப்போ கேமரா ஆட் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த கேமராவில். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மெமரி கார்டு போட்டேன், அதனால் அது ஃபார்மேட் காட்டுது. அதை ஜஸ்ட் நான் ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அது கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுத்துக்கலாம் இந்த மெமரி கார்டை. ஃபார்மேட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இங்கே நார்மல் இருக்கணும், அப்நார்மல்னு இருக்கக்கூடாது. நார்மல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க, அப்போ நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் ப்ராப்பராக. இப்போ நார்மல் வந்துருச்சு, நம்ம வெளியே வந்துடலாம். இதில் வந்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் எனபிள் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா 7 டேஸ்க்கான க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ட்ரையலாக கொடுப்பாங்க. நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் வரனால இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இப்போ மெமரி கார்டில் பார்க்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, எதுக்காகனா ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் இருக்க வீடியோ வந்து ப்ளேபேக் பார்க்கறதுக்காக இதை மியூட் பண்ணிடுறேன், எக்கோ அடிக்கும். இதில் வந்து நம்ம எந்த டேட் டைம் வந்து நம்ம ப்ளேபேக் பார்க்கணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் டைமை செலக்ட் பண்ணிட்டு ப்ளேபேக் பார்த்துக்கலாம். இதில் ரெண்டுலேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆனதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், க்ளவுட் ரெக்கார்ட் ஆனதையும் பார்த்துக்கலாம். மேலேயே பாருங்கள், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. க்ளவுடுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மெமரி கார்டு தான் ப்ளேபேக் பார்க்கணுங்கிறதுனால மெமரி கார்டை செலக்ட் பண்ணிட்டு டேட் டைம் செலக்ட் பண்ணிட்டு ப்ளேபேக் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு வீடியோ வருது.
ஜஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்னாப்ஷாட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா ஒரு லைவ் ஓடிட்டு இருக்குது, அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜை நம்ம கேலரியில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்காக தான் ஸ்னாப்ஷாட்டு. இந்த ரெக்கார்டு எதுக்காகனா லைவ் ஓடிட்டுருக்கு, ஏதோ வீடியோ ஓடிட்டுருக்குன்னா ஜஸ்ட் இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும். திருப்பி மறுபடியும் நம்ம அந்த ரெக்கார்டுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த வீடியோ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சு நம்ம கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த டெஃபினேஷன் எதுக்காகனா ஹச்டி, அல்ட்ரா ஹச்டி இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரெசல்யூஷனை மாற்றிக்கலாம். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் டில்ட்டுங்கிற ஆப்ஷன் எதுக்காகனா கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேமரா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிறதுனால இந்த பேன் டில்ட் ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம அந்த ஃபிக்ஸ்டு கேமராவோ இல்லை புல்லட் கேமராவோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேன் டில்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஜஸ்ட் அந்த பேன் டில்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஆட்டோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா இப்போ வந்து மோஷன் இருக்குது, அந்த நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா எப்போனா மோஷன் இருக்கோ அதை நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேமரா. இப்போ வந்து ஏதோ ஒரு ஹியூமன் ஆன்சர் போகிறாங்கன்னா அவங்களே அந்த கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி ட்ராக் பண்ணோம். இந்த 360 பிக்சர் எதுக்காகனா நம்ம அந்த கேமராவை யூஸ் பண்ணிவிட்டு 360 டிகிரியில் இமேஜை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா இந்த ஸ்பீக்கர் கிளிக் பண்ணி நம்ம பேசுறது வந்து கேமராவில் கேட்கும். ஏன்னா அந்த கேமராவில் வந்து ஸ்பீக்கர் இருக்குங்கிறனால இந்த நம்ம ஃபோன் மூலிமா பேசுகிறது இந்த ஸ்பீக்கரில் கேட்கும். இந்த கேமராவில் இருக்க மைக் மூலிமா நமக்கு அங்கே நடக்கிறது வந்து நம்ம வாய்ஸை வந்து இந்த ஃபோனில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ப்ரைவசி மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் கேமரா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த டைம் மட்டும் இந்த ப்ரைவசி மோட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகாது. கேமராவும் அந்த லென்ஸ் இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து அந்த சட்டர் வந்து உள்ளே போயிடும், கேமரா ரெக்கார்ட் ஆகாது. இப்போ வந்து இந்த கேமரா வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தலைகளாக தெரியும் இமேஜ், அதை எப்படி நம்ம ஃப்ளிப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேலே டாப்பில் பாருங்கள், செட்டிங் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெமரி கார்டு வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா, கரெக்டாக தான் நார்மலாக தான் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறது எப்படின்னா இந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிவிட்டு மெமரி கார்டோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். க்ளவுட் வந்து இன்ஆக்டிவ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ளவுட் வேணால் க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கிக்கலாம் பே பண்ணி. இப்போ இந்த டிவைஸ் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதே ஆப்ஷனில் செட்டிங்ஸ்லேயே பாருங்கள், கீழே டெலீட் டிவைஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலீட் கொடுத்துலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதை எப்படி நம்ம கன்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.